Hi, hello all. Welcome to Simple Max Magic Tamil. A can lay railway track between two given stations in 16 days and B can do the same job in 12 days. With the help of C, they did the job in 4 days only. Then C alone can do the job in. அதாவது A வந்து ரெண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடுவில் ரயில்வே ட்ராக் வந்து 16 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதே ஜாபை வந்து பி வந்து 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. சியோட ஹெல்ப் சேர்ந்தால் ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஜாபை வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ சி மட்டும் அந்த ஜாபை வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இதுதான் கொஷின். இப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். இப்போ எல்சிஎம் ஆஃப் 16, 12, 14 4 எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து 4 டேபிளால் கேன்சல் பண்ணால் 4, 3, 1ன்னு வரும். அப்போ 4 × 12 இஸ் ஈக்குவல் டு 48 தான் எல்சிஎம். இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 48 டிவைடட் பை 16 அப்படி எடுத்தோன்னா 3 யூனிட் வரும். நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து 48 டிவைடட் பை 12 போட்டோன்னா 4 யூனிட் வரும். இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது மூணும் சேர்த்தோன்னா நம்மளுக்கு 4 டேஸில் அவங்க ஜாப் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ 48 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 12 யூனிட். இப்போ சியோட எஃபிஷியன்சி மட்டும் நம்மளுக்கு வேணும்னா total unit minus a plus b. So 12 minus 3 plus 4 na 12 minus 7 வந்து 5 யூனிட். இப்போ சி மட்டும் அந்த ஜாபை வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா டோட்டல் 48 யூனிட் 48 இது எல்சிஎம் 48 யூனிட் ஆஃப் ஒர்க். ஸோ டிவைடட் பை 5 யூனிட் இது வந்து சியோட எஃபிஷியன்சி. அப்போ டிவைடட் பை 5 போட்டோன்னா 9 5 45 பேலன்ஸ் 3 டிவைடட் பை 5. அப்போ 9 3/5 டேஸில் தான் சி வந்து அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுதான் இதோட ஆன்சர்.